தாமதமாக தொடங்கிய தென்மேற்கு பருவமழை, குறிப்பாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் கனமழை பெய்யும். கடலோர கர்நாடகம் மற்றும் கொடகு மாவட்டம், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் கேரள மாநிலம், வயநாடு, கோழிக்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யும். ஆனால் தாமதமாக 2 மாதங்கள் தாமதமாக கடந்த 2 தினங்களாக தொடங்கி கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடலோர கர்நாடக மாவட்டமான தட்சிண கன்னட மாவட்டத்தில் புறநகர் பகுதியான, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு தெரிவு பகுதியில் உள்ள பெல்தங்கடி, தர்மஸ்தலா, உச்சிரி, சுப்பிரமணியா, சுள்ளியா உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 48 மணி நேரமாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக பெல்தங்கடி தாலுகாவில் உற்பத்தியாகும் நேத்ராவதி ஆறு சுமார் 74 கிலோமீட்டர் பயணித்து அரபிக்கடலில் சங்கமமாகிறது. இந்த நேத்ராவதி ஆற்றில் தற்போது வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகிறது நீர்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு பெய்து வரும் கனமழை காரணமாக பெல்தங்கடி தாலுகா முழுவதும் பல்வேறு பகுதிகளில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. முண்டாஜே பகுதியிலிருந்து தர்மஸ்தலா செல்லும் சாலையில் நிலச்சரிவு மற்றும் மழை காரணமாக சாலை முழுவதும் மூடப்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தட்சிண கன்னட மாவட்டம் பெல்தங்கடி தாலுகா, சுள்ளியா தாலுகாக்கள் அளவுக்கு அதிகமான மழை கடந்த 24 மணி நேரமாக பெய்து வருகிறது. இந்த மாவட்டத்தில் உள்ள வற்றாத ஜீவன் நதிகளான நேத்ராவதி, குமாரதாரா உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளம் ஓடுகிறது. குறிப்பாக தர்மஸ்தலா முக்கிய சுப்பிரமணிய கோவிலுக்கு வரும் பக்தர்கள் ஆற்றில் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் நீராடுவதற்கு மாற்று ஏற்பாடுகளை அந்தந்த கோவில் நிர்வாகங்கள் சார்பில் செய்து கொடுத்துள்ளனர். குறிப்பாக குமாரதாரா நீராடும் படித்துறை முழுமையாக நீரில் மூழ்கியுள்ளது. பக்தர்கள் மாற்று ஏற்பாடாக தார்பாய்கள் மூலம் தண்ணீர் நிரப்பி அதன் மூலம் குளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதே போல்தான் கொடகு மாவட்டம் மடிக்கேரி, பாகமண்டலா, தலைக்காவிரி, பிரம்மகிரி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வருவதால் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு 2 மாதங்களுக்கு பிறகு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த 48 மணி நேரத்தில் 4 அடி உயர்ந்துள்ளது கிருஷ்ணராஜசாகர். தற்போதைய நிலவரப்படி கிருஷ்ணராஜசாகர் அணை 95 அடி எட்டியுள்ளது. மேலும் தமிழக விவசாயிகளுக்கு இனிப்பான செய்தியாக இன்று இரவு முதல் கபினி அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. நாளைதான் அனைத்து கூட்டம் கர்நாடகாவில் கூட்டப்பட்டு அதற்கு பிறகுதான் முடிவு சொல்வேன் என்று கர்நாடக முதல்வர் சற்று முன்பு மைசூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்திருந்தார். இருப்பினும் அந்த கபினி அணை நீர்வரத்து 15,000 கனடியாக உள்ளது. அணை முற்றிலும் நிரம்பு தருவாய்க்கு உள்ளது. இந்த அணையின் பாதுகாப்பு உபரி நீராக உடனடியாக 10,000 கனடி தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலையோ அல்லது நள்ளிரவிலோ கபினி அணையிலிருந்து காவிரியில் 10,000 கனடி உபரி நீர் திறந்துவிடப்படுகிறது. மொத்தத்தில் கரையோர, அதாவது கடலோர கர்நாடகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து தற்போது கனமழை பெய்ய தொடங்கியுள்ளதால் மந்தியா மாவட்டத்தில் இருக்க விவசாயிகளும் சரி, காவிரி டெல்டா மாவட்ட பகுதியில் இருக்க விவசாயிகளும் சரி, ஒரு நல்ல செய்தியாக இந்த செய்தி அமைந்துள்ளதுங்க. ಓಪನ್ ಅಡ್ಡಿ ಹಿಡ್ದೆ ಓಪನ್ ಈ ತೀರ್ಥಮೇ ಓಪನ್ ಆತನ